சளி, காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி நிறைய நோய் நம்ம கூட சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த எல்லா நோய்களுக்கும் என்னென்ன டேப்லெட் சாப்பிட்ணும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா அதிகமாக நம்மளை முருந்தில் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னா இதிலிருந்து எப்படி வெளியில் வர முடியும்னு சொல்லிட்டு யாரும் கவனம் செலுத்துறதில்ல. வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சர்வன்ஸ் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு நாளைக்கு நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு 6000 வராக்வலி தேவைப்படுது. ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஜஸ்ட் 1000 தான் கிடைக்கிது. இதனால் நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸ் அதிகமாகுது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல செல்ஸை டேமேஜ் பண்ணி நம்ம லாங் டேர்ம் நோயாளியாக இருக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் பண்ணுறாங்க. அதாவது அல்சர்லேருந்து கேன்சர் வரைக்கும் மெயின் காரணமே இது தான். ஸோ நம்ம சாப்பிட்ற ஒராக்வலி அதிகப்படுத்தணும். ஒன்றா ஃபுட்டில் அதிகப்படுத்த முடியும், இல்லைன்னா ஃபுட் சப்ளிமெண்ட்டில் அதிகப்படுத்த முடியும். ஸோ இப்போ என் கையில் இருக்கிற ஜூஸ் பார்த்தீங்கன்னா கோர் ஒராக்வி அப்படிங்கிற ஜூஸ். இது 30 ml சாஷேவாக இருக்கும். ஸோ இது ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த 30 ml குடிச்சிங்கன்னா 4872.6 ஒராக்வலி இது கிடைக்கும். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இந்த ஜூஸில் 4872.6 ஒராக்வலி இருக்கிறதுனால நம்ம என்ன நோயில் இருந்தாலும் வெளியில் வர முடியும். மேலும் எந்த ஒரு நோயும் நம்மளை அண்டாமல் நம்மளால் பாதுகாத்துக்கவும் முடியும். யுவர் ஹெல்த் இஸ் அவர் ப்ரையாரிட்டி. ஸோ மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கீழே இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.